எனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கும். இப்படி நீங்கள் நைட்டு இப்படி கழட்டுவீங்களோ இல்லை இப்படி கழட்டுவீங்களோ இப்படி அப்படி சுடிதார் யாரோடது? சுடிதார்லாம் வெஸ்டர்ன் வந்தது. எந்த வெஸ்டர்ன் போட்டாங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கட்ஸ்லாம் வந்தது. என்ன வெஸ்டர்ன் கட்ஸ் தெரியாதா? வெஸ்ட் இண்டீஸ்ல தான் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் சுடிதாரே கண்டுபிடிச்சாங்க. ஏய் நீ என்ன சொன்னாலும் நம்ம 1 கிலோ அரிசி எவ்வளோ தண்ணி வைக்கணும்? இதுல பிரியாணி. அரிசி முங்குற அளவுக்கு. ராசாவே ராசாவே வருத்தமா. இசைமணியில் நானே தயாரா? என்ன சிரிப்பேன்? புலி உருப்புதா? பாட்டுடா, புலி உருப்புது புலி உருப்புது. எனக்கு பிடிச்ச கார் 4 வீலர் வர்ணா. அண்ணா வர்ணா. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, நான் அடிக்கடி பண்ணுவேன். ஆய் போவேன். ஏன் நீ நான் ஆகி போக மாட்டியா? சேர்த்து வச்சுப்பியா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டோலா டோலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு Q&A செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது, முக்கியமாக என் ஹஸ்பண்ட் என்னை எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது இதில் நான் வந்து ஒரு 8 கொஷின்ஸ் எழுதியிருக்கேன். 8 கொஷின்ஸ்க்கும் நீ ஆன்சர் சொல்லணும். சொல்லலை தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். நான் சொல்கிறது நீ பண்ணணும். எனக்கு நீ லாஸ்ட்டாக வாங்கி கொடுத்த கிஃப்ட். லாஸ்ட்டாக வாங்கி கொடுத்தது வந்து செயின், சில்வர் செயின். கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டேட், தேதி. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது பிப்ரவரி 19. ஆமாம், ஷோரா? சோறு தான். நீ ஃபஸ்ட்டு காட்டு. நீ எதில் பார்க்குற? அப்புறம் பார்க்குற? நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. அதில் எங்கே இருக்கு? எனக்கே அது 19ஆ 20ஆன்றது டவுட்டு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, மீட் பண்ணது மண்டே, அது தெரியும். 19 20 அதில் தான் கன்ஃபியூஷன். அதில் ஷுவர் 19 இல்லைன்னா 20. அதுக்கு 19ல என்ன இருக்கு? ஸோ மண்டே தான் மீட் பண்ணோன்றது எனக்கு தெரியும் நல்லாவே. சரி, 19ல என்ன இருக்கு? 19 மண்டேல இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் பார்த்தேன். போதும் இது பேசிக்கான கொஸ்டின்ஸ். எல்லாமே பேசிக் கொஸ்டின்ஸ் தான். சரி, கேளு. நான் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்படுற ஒரு பிளேஸ். அதான் எல்லாரும் மூத்திர பேஜ தண்ணியில் குளிக்கணும். அந்த பிளேஸ் தான், ஸ்விம்மிங் பூல். அது ஸ்விம்மிங் பூல். சரி, விஜிபியா எம்ஜிஎம் ஏதோ ஒன்று. அதை பற்றி இன்னைக்கு தான் பேசினேன், அதனால நமக்கு தெரியுது. இல்லைனா மட்டும் தெரியாது. சரி, என்னோட ஃபேவரட் சீசன் அப்புறம் எதனால பிடிக்கும்? மாட்டிக்கிட்டே பங்கு. ஃபேவரட் சீசன் வந்து குளிர்காலம். ரீசன் சொல்லுங்க. உட்காந்துட்டு சாப்பிட்றதுனால, சூடாக சாப்பிட்றதுனால குளிர்காலம் பிடிக்கும் தோணுது. பட் இதுதான் ரெய்னி சீசன்ல கூட தான் சூடாக. ரெய்னி சீசனில் வந்து சூடாக சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், நசம் இருக்கும். எப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ வெளியிலலாம் யாராவது போயிட்டு வராங்கன்னா அவங்களாம் செம்ம காண்டில் வருவாங்க. அவங்கள்ட்டலாம் ஆல்ரெடி சூடாக வரவங்கள்ட்ட சூடாக ஏதாவது கொடுத்தா சப்புன்னு செவுலே வச்சிருவாங்க. வரைக்கும் எனக்கு வின்டர் தான் பிடிக்கும். வின்டர் என்ன எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டாக இருக்கும்லாம் என்னன்னு சொல்ல முடியாது. எனக்கு வின்டர். இது வந்து பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் இத்தனை பாயிண்ட்ஸ் கடைசியாக ஸ்கோர் பண்ணிட்டு சரி தப்பு. ஓகே, நெக்ஸ்ட். எனக்கு எந்த மாதிரி மூவிஸ் போக பிடிக்கும்? அதாவது பர்டிகுலர் மூவி நேம் கேட்கல. சரி, ஜானர். ஓகே, ஹாரர். அப்படி பார்த்தா அது டைம் டு டைம் மாறுமே. ஹாரர் சில டைம் இருக்கும், அப்புறம் லவ் மூவிஸ் சில டைம் இருக்கும். அதில் எது நான் சொல்கிறது? மோஸ்ட்லி எதுனா இருக்கும்ல எனக்கு. அப்போ லவ் தான். தப்பு. சும்மா எல்லாத்தையும் தப்புன்னு எழுதி ஜெயிக்க பார்க்கக்கூடாது. உண்மையாக நான் ஜென்யூனாக தான் சொல்லுவேன். பார்க்கலாம். எந்த பாட்டு கேட்டால் எனக்கு பிடிக்கும்? இதுவும் எந்த பாட்டு கேட்டால் பிடிக்கும்? புது பாட்டா பழைய பாட்டா? அது நீங்கள் தான் சொல்லணும். நான் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் திரும்ப பலகோடி பாட்டு இருக்கு எனக்கு. நீ வந்து ஹெட்ஃபோன்ஸ்குள்ளே நான் வந்து கேட்க முடியாது. அதனால டிவியில் போட்டிருந்துருப்பேன், சிஸ்டமில் போட்டிருந்துருப்பேன்.
அப்படி நிறைய பாட்டு போடுற, இதுதான் எப்படின்னு சொல்ல முடியுது? ஒரு பாட்டு திருப்பி திருப்பி கேட்டா இல்ல, வரல. நான் கொஸ்டின் கேட்டா திரும்ப என்னையே கொஸ்டின் இது கேக்குறாங்க. வரேன் ஒரு அதாவது இல்ல இப்படி இல்ல கேட்டு என் வாயில ஒரு இருந்து ஒரு பதில் பாட்டை திருப்பி திருப்பி கேட்டா இது பிடிச்ச பாட்டு கேட்கலாம். ஒரு பாட்டை ஒரு தடவை கேட்கும்போது எது பிடிக்குன்னு சொல்ல முடியும்? நீங்க அப்போ என்ன நான் கேள்வி கேட்டதே தப்புங்க. ஆமா தப்பு. அதுக்கு வந்து அந்த மாதிரி கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். நான் யோசிக்கணும்ல. அப்போ உனக்கே தெரியல. இப்போ 4 ஆப்ஷன் கொடுக்கணும்ல. உனக்கு பிடிச்ச பாட்டு 4 ஆப்ஷன், ஒரு பாட்டு தான் பிடிக்கணும், 4 ஆப்ஷன் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அப்போ உனக்கே ஆன்சர் தெரியாம நீ என்ற கேள்வி கேட்குற. நான் கேட்பேன், Fake. நீங்க பதில் ஃபேக் சொல்லணும். ஃபேக் எனக்கு கொஸ்டின். தெரியும். சொல்லு எனக்கு சொல்லு சொல்லு 2-3 சொல்லு பாட்டு இருக்கு. சொல்லு 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 4 பாட்டு சொல்றதுக்கே இவ்வளோ நேரம் யோசிக்கிற? பேசிக்கிட்டே இருந்தா அதெல்லாம் இல்லை, சும்மா இந்த டகால்ட்டி எல்லாம் காட்டக்கூடாது. பேசிட்டு இருந்தா யோசிக்க மாட்டாங்களா அவங்க? சும்மா யோசிக்கிறதுக்காக இப்படி கதையை போடுறது கதை. சரி, அந்த கொஸ்டினே வேணாம். அப்போ உனக்கே தெரியாது. உனக்கு ஒரு -1 பாயிண்ட், -1 போடு. எனக்குலாம் கிடையாது. -1 போடு. அப்படி கிடையாது. அப்போ கொஸ்டின் அதெல்லாம் கிடையாது. -1 தான். கொஸ்டின். -1 இங்க இதெல்லாம் ஃப்ராடு வேலை. கொஸ்டினே தெரியாது, கேட்க ஆன்சர் தெரியாதான், அப்புறம் அந்த கொஸ்டின் அவங்க கேட்க மாட்டாங்களாம். -1 தான் அந்த பாயிண்ட் உனக்கு. சரி, எனக்கு பிடிச்ச சாப்பாடு பிரியாணி. இல்லையே. சரி, அந்த வீணா போன விஷம் இருக்கே ஒன்று, வெஜ், சோ கால்டு வெஜ். இல்ல, என்ன அதுதான் ஃபேவரட்ல எல்லாம் கிடையாது. வெஜ் சாப்பிட பிடிக்குமேன்னா ஃபேவரட் கிடையாது. பிரியாணி தான். அட பாவி, சாம்பார். எப்பவும் வெளியே போனா எனக்கு என்ன வாங்கி கொடு? ஏய் அதுவா, அந்த இதுதான் ஃப்ரைட் ரைஸ். இவ்ளோ க்ளூ கொடுத்து Szechuan. நீங்க கண்டுபிடிப்பீங்க. சசுவான் ஃப்ரைட் ரைஸ். கணக்குல வராது. ஆ நான் இவ்ளோ ஆனா சொன்னா நீ அதுக்கு போன வாட்டி ஒரு கொஸ்டின் சொன்னீங்க, இதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு மைனஸ் போட்டாலும் பரவாயில்ல. மைனஸ். சரி அப்படியே வச்சுக்கோ. கணக்குல தானே வராது. வேற கொஸ்டின் கேளு. நீ தொடர்ந்து இப்ப கணக்குல வராது. வேற கொஸ்டின் கேளு. போ இந்த கொஸ்டின் நீ கணக்குல ஒண்ணு இல்ல பாரு, நீ ஆன்சர் சொல்லிட்டு நான் வந்து நீயா க்ளூ கொடுத்ததுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு தெரியலடா, நீ அப்பவே கட் பண்ணிருக்கணும். நீயா நம்ம வெளில போகும்போது நான் என்ன சாப்பிடுறேன், அது ஆல்ரெடி போயிடுச்சு. நான் ஜஸ்ட் க்ளூ கொடுத்து அதெல்லாம் கிடையாது. நீ போயிடுச்சுன்னா தப்பா சொல்லிட்டீங்க. பிரியாணின்னு அப்பவே நான் தப்புன்னுட்டேன். மோகாட்டெல்லாம் ஆடக்கூடாது. எனக்கு எனக்கு எந்த ஃபேமிலி டைப் பிடிக்கும்? ஜாயின்ட் ஃபேமிலி. ஈஸியா கேட்டுட்டனும். ஷிட். ஓயாமலே மலை தூறலாம், தீராதையா மண் வாசனை. எனக்கு எப்படி ட்ரெஸ் பண்றது பிடிக்கும்? இப்படி நீங்க நைட்டு இப்படி கழட்டுவீங்களோ, இல்லை இப்படி கழட்டுவீங்களோ, இல்லை இப்படி எப்படி ட்ரெஸ் பண்றது பிடிக்கும்னா, நான் ட்ரெடிஷ்னல்லாம் ட்ரெடிஷ்னல் நான் போடுறது எல்லாமே சாரி தான். அப்புறம் என்ன அதோட ட்ரெடிஷ்னல் வேற என்ன இருக்கு? அதான் ட்ரெடிஷ்னலுங்கிறது ட்ரெஸ், சுடிதார்ஸ் வரும், சாரி. சுடிதார்ஸ்லாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ், அது தெரியுமா உனக்கு? யார் சொன்னாவா? இந்தியன் கல்ச்சர்ல எந்த இந்தியன் கண்டுபிடிச்சான் சுடிதாரா சொல்லு? அப்புறம் யாரு கண்டுபிடிச்சா? இந்தியன் ஃபுல்லாவே சாரி தான் போட்டுருந்தாங்க. அப்புறம் சுடிதார் யாரோடது? சுடிதார்லாம் வெஸ்டர்ன் வந்து. எந்த வெஸ்டர்ன் போட்டாங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கட்ஸ்ல தான் இருந்தது. என்ன வெஸ்டர்ன் கட்ஸ் தெரியாதா? வெஸ்ட் இண்டீஸ்ல தான் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் சுடிதாரே கண்டுபிடிச்சாங்க. ஏய், நீ என்ன சொன்னாலும் நம்ம நீ கூகுள்ல சர்ச் பண்ணு, who made the சுடிதார், who invented the சுடிதார் போடு, வெஸ்ட் இண்டீஸ் தான் வரும். அட உண்மையாதான். ஏய் சரி, சுடிதார் யாரு கண்டுபிடிச்சா? யூபி காரன் கண்டுபிடிச்சானா? வாயில பார்க்கப்பட்டு அப்படி துப்புவான். அதுலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் இல்ல, இங்க இந்தியன் கல்ச்சர். சரி, இந்தியன் கல்ச்சர் தானே. யார் கண்டுபிடிச்சா? பட்டியாலா, சல்வார். சரி, யார் கண்டுபிடிச்சா அது சொல்லு. இந்தியன்னு வச்சுக்கோ. எனக்கு கண்டுபிடிச்சதெல்லாம் தெரியாது. அப்ப இந்தியான்னு எப்படி சொல்ற? நான் இந்தியா போடுறதுனால இந்தியா கல்ச்சரா? வேற ஆமா, ஃபாரின்ல யாரும் போடுறது இல்லையா? ஃபாரின்ல யார் சுடிதார் போட்டு சுத்துறா? இங்க இருக்க இந்தியன்ஸ் தான் போடுவாங்க. அவங்க இப்ப வந்து ரொம்ப மாடர்ன் ஆயிட்டாங்க. அவங்க ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தாங்க. தப்பு. அதுக்கு நான் இன்னும் சொல்லவே இல்லையே. சாரின்னு சொல்லிட்டு அங்க முடிஞ்சிருச்சு இல்ல? ஓகே 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 ஓகே. பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, ராசாவே. நான் என்ன ரொம்ப நல்லா சமைப்பேன். சமைச்சாதானே, இல்லை எங்க நல்லா சமைக்கிறது? நான் தான் இது வரைக்கும் சமைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி தொடங்கலாம். நீ எதை தொட தொட தொட
தொடச்சிக்கிட்டி பார்த்து மெல்ல மெல்ல விலைக்கு போகுது. அந்த சரி மாதிரி என்ன தொடப்ப அப்படி? என்னத்த தொடப்பேன், எல்லாத்தையும் தொடப்பேன். ரோட்ல குப்பை வந்தா குப்பையை தொடச்சிட்டு இருப்பேன், டஸ்ட்பின்ஸை தொடப்பேன். இந்த மாதிரி க்ளீனா வச்சுக்கிறேன். க்ளீனாக மட்டும் எங்கே வச்சுக்கிற, சுற்றி கேமரா எடுத்து காட்டினா தெரிஞ்சு போயிடும். காமிங்க ம் அட்லீஸ்ட் அந்த கேமராக்காகியாச்சு. என்னைக்குமே உண்மை பக்கம் தான் நான் நிற்பேன். இந்த மாதிரி பொய்க்குழி ஆட்டெல்லாம் ஆட மாட்டேன். இல்லை இல்லை என்ன பொய் இருக்கு, நீ சமைக்கிற மட்டும் தெரிஞ்சு போச்சு, அதுவே உண்மைதான். நான் சமைப்பேன். என்ன சமைப்பேன்? நான் எல்லாமே சமைப்பேன். அப்படியா? சரி ஓகே, எல்லாம் சமைப்பல்ல. 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும் இதுல? பிரியாணிக்கு அரிசி முங்குற அளவுக்கு. நான் தெரிஞ்சு போச்சுல, அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கணுமா? 1 கிலோ பிரியாணிக்கு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா புளு புளுன்னு வந்துடும். நீங்க எவ்வளவு வைப்பீங்க? நான் ஏன் வைக்கணும், நான் எனக்கு தான் தெரியுமே. சொல்லுங்க, தெரியும்னா சொல்ல. எனக்கு தெரியும், 1 300 வைக்கணும். என்ன 1 300? தண்ணி 1 கிலோ 300 கிராமா? ஐயோ தண்ணி எப்படி கிலோல நினைப்பேன், இதுவே தெரில. 1 லிட்டர். ராசாவே என்ன சொல்லுவே, என்னுள்ளம் தாங்கல, மெத்த வாங்குன தூக்கத்தை வாங்கல, ஏதோ என் பாட்டுக்கு எசப்பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. ராசாவே வருத்தமா? இசைமணியில் நானே தயாரா? சிரிக்க சொன்னா ஈஸி. என்ன சிரிப்பேன், இதெல்லாம் ஒரு சிரிப்பா? இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா? அந்த மாதிரி சிரிக்க வாயில சிரிப்பு வரணும், சிரிப்பு வராது. யார் தான் வரும்? என்னது அது? புலி உரும்புதா? பாட்டுடா, புலி உரும்புது, புலி உரும்புது. நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரி எனக்கு பிடிச்சு துபாய் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுடைய ஸ்கோர் 1 2 3 4 5 5. எனக்கு பிடிச்ச ம் கார் எது? கார் 4 வீலர். வர்ணா. அண்ணா வர்ணா வர்ணா என்ன வர்ணா வர்ற அதுதான் அடிக்கடி வெர்னா அது பேரு. சரி ஓகே, நார்மல் இது ஓகே. ப்ரீமியம் செக்மெண்ட்ல, ப்ரீமியம் ஃபார்ச்சுனர். எது ஃபார்ச்சுனர் ப்ரீமியமா? இல்லையா, எப்போதும் அதுவும் சொல்லிங்கள வாங்கணும். ப்ரீமியம் 50 லட்சம் வந்தால் அது பேர் ப்ரீமியம் கிடையாது. ப்ரீமியம்னா அந்த தாடியில் ஆமாம் 55 60 வரும். லெக்ஸஸ். இது லெக்ஸஸ். தப்பே 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 அவுட்டே. எனக்கு பிடிச்ச பாட்டு, நான் எப்போயுமே அந்த பாட்டு கேட்பேன். சொல்லு சொல்லு மூடு மூடு. ஒரு கொஷின் கரெக்டு. 3rd கொஷின், நான் எப்போ ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன்? வருஷம் வைஸ் கேட்குறீங்களா? வருஷம் வைஸ். வருஷம் வைஸ் அது ரெண்டுமே ஒன்று தான். வருஷம் வேற, எக்ஸாக்ட் இயர்ஸ் ரெண்டும் வேற வேறலாம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அப்படி கேட்கல நீங்க. டேட்லாம் நான் கேட்கல, டேட்லாம் நான் கேட்கல. 7 years. 7 இயர்ஸ்னா கிடையாது. என்ன டே, என்ன இது, என்ன இயர், என்ன இயர் சொல்லு. 7 வருஷம் முன்னாடியா? 5 அதில் ஒரு 2 போனா 2018 19 அந்த டைம்ல இருக்கும். எக்ஸாக்ட் இயர். எக்ஸாக்ட் இயர் வேணுமா உங்களுக்கு? 2019. தப்பு. இதெல்லாம் என்கிட்ட சொன்னதே கிடையாது. அது நீ தான் தெரிஞ்சுக்கணும். 4வது கொஸ்டின், எனக்கு எந்த ஊர் போக ரொம்ப பிடிக்கும்? ஃபாரின்னா இல்லை அதெல்லாம் ஏதோ ஒரு ஊருன்னு சொன்னா நான் வந்து ஊரு தான், அது எங்கே வேணாலும் இருக்கலாம். தேனி. நான் தேனி இல்லை, எனக்கு மவுண்டைன் உள்ள எல்லா ஏரியாவும் பிடிக்கும். ஊட்டி இருக்கலாம், கொடைக்கானல் இருக்கலாம், எது வேணாலும் நீ சொல்லியிருக்கலாம். ஸோ தப்பு. என்னோட ஃபர்ஸ்ட் நான் வாங்கின பைக் அது. நீங்களா வாங்கினது? ஆமாம், நானாக தான் வாங்கினேன். R15. தப்பு. அப்பாச்சி. தப்பு, முடிஞ்சு போச்சு. அது நீ வாங்குனது இல்ல. யார் வாங்கினது? அது உங்க டாடிக்கு ஏதோ வாங்குனது. டாடிக்கு அது எனக்கு தெரியும். டாடிக்குலாம் வாங்கல. ஆனா அது உனக்கு வாங்குனது. டாடிக்குலாம் ஒண்ணுமே வாங்கல, எனக்கு தான் வாங்கினது. அடுத்த கொஸ்டின். ஏய் இந்த கொஸ்டின் அண்ணா அதெல்லாம் கிடையாது. தப்பு. தப்பா சொல்லிட்டா அவ்வளோதான். எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்குமா, இல்லை இந்த காஸ்ட்லியான பொருள் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆடம்பரமாக உட்காந்து? நேச்சர். சரி கரெக்ட். சின்ன குழந்தைங்க பிடிக்குமா, இல்லை பெட்ஸ் பிடிக்குமா? பெட்ஸ். இது என்ன கரெக்ட். முக்கியமான கொஸ்டின். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, நான் அடிக்கடி பண்ணுவேன். அடிக்கடி அதே கொஸ்டின் தான். ஹேபிட் இருக்கு, அடிக்கடி பண்ணுவியா?
ஆகி போவேன். ஏன் நீ நான் ஆகி போக மாட்டியா? சேர்த்து வச்சுப்பியா? சொல்லு. 1க்கு 4 தடவை செக் பண்ண. லாக் பண்ணிட்டானாலே 10 தடவை செக் பண்ண. எந்த பூட்டை பூட்டாலுமே 10 தடவை பார்த்துட்டு இருப்பாங்க. பூட்டெல்லாம் பார்க்க ஏன் பூட்டை பார்க்க மாட்டேன்? நான் பைக்கை சைட் லாக் பண்ணாலுமே 10 தடவை பைக்கை பார்ப்பேன். வீட்டை நீ பார்த்ததுதான் சொல்லு. வீட்டை லாக் பண்ணாலுமே 10 தடவை எழுத்து பார்ப்பேன். ஸோ அந்த ஹேபிட். நீ எப்போ தனியா பூட்டிட்டு போகும்போது பார்த்துருப்பேன். என்ன தனியா? நான் போகும் என் கூட வரும்போது நான் அப்படி பார்த்தாலும் பைக்கை போட்டுறேன், காரை போட்டுறேன், இதெல்லாம் சொல்லிருக்கலாமே. இதெல்லாம் எதுவுமே சொல்ல. ஸோ ராங். 9th கொஸ்டின். எனக்கு வேகமாக போக பிடிக்குமா இல்லை ஸ்லோவாக போக பிடிக்குமா? வேகமா. எப்படி நடந்து போறதா, வண்டியில போறதா? ஃப்ளைட்டில் போகிறது. ஃப்ளைட்லேயே எனக்கு ஸ்லோவாக போக பிடிக்கும். ஃப்ளைட் ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டும், அழகாக பார்த்துட்டு போகும். வேகமா. தப்பு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மூட். தப்பு. இது கொஸ்டினே அப்படி கிடையாது. நீ ஆன்சர் எப்படி வேணாலும் சொல்லலாம்க்கா. ஆமா இல்லைன்னு மட்டும் நான் கேட்கவே இல்லை, ஆன்சர் தான் கேட்டேன். அதை நீ எப்படி வேணாலும் நீ மூடுக்கு தகுந்த மாதிரி ஓட்ட வைப்பா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. எப்போ ஸ்லோவா? நீ என்னைக்கு காரில் உட்காந்துட்டு நீ முடிச்சுட்டு வந்திருக்க? எப்போ பார்த்து இப்படி வர்றதுக்கும் நான் கார் ஓட்டுறது எப்படி தெரியும் உனக்கு? ஃபர்ஸ்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ எப்படி என்ன சொல்றது, வேகமா இப்படி டேர்ன் பண்ற இது வேகமாக இப்படி டேர்ன் பண்ணு வச்சுக்க, அவ்வளோதான். பூல் போக வேண்டியதான் மேலே. தூங்கிட்டு இருப்ப டக்குன்னு எஞ்சிருவேன். அட பாவிட்டு எத்தனையோ தடவை டேஷ்போர்டில் போய் முட்டை போயிருக்கேன். நீ ஆமா டேஷ்போர்டுக்கிட்டு ஊன்னு வச்சுட்டு வந்தா போவேன். நல்லா சாஞ்சு படுத்துட்டு வருவேன். நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிப்பேன்? நீ குளிக்கவே மாட்டீங்க. நான் உன்னோட ஆன்சர் கேட்கல, என்னோட ஆன்சர் கேட்கறேன். வாரத்திலேயே ஒரு 2-3 நாள் தான் மொத்தமே குளிப்பேன். போய் நான் டெய்லி குளிப்பேன். ஒத்துக்க முடியாது. வீடியோக்காகவே நான் நேர்மை உண்மை பக்கம் தான் நான் நிற்பேன். நீ சரி அப்ப நீ எத்தனை வாட்டி குளிப்ப சொல்லு. நீ டெய்லி குளிச்சிருவியா? நான் டெய்லி தான் குளிப்பேன். அப்ப இந்த கொஸ்டின் நாளைக்கு கிடையாது, யாரு கொஸ்டின் கேட்பேன். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்க ஒரு விஷயம் என்ன, இது பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். தப்பு. காசு சம்பாரிச்சு பணக்காரனாலும் சொல்லுவேன். நிறைய காசு சம்பாதிக்கணும். 4 out of 10 யூ லாஸ்ட். இல்ல 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 யூ லாஸ்ட். பார் தோத்துட்டா. எப்போதுமே நம்ம தான் ஜெயிப்போம். ஸோ அடுத்த விளாகில் பார்க்கலாம்.